செய்திகள். மத்திய அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை, புதுச்சேரி தொழில் மற்றும் வர்த்தகத்துறை, மாவட்ட தொழில் மையம் ஆகியவை இணைந்து நடத்தும் பாரத பிரதமரின் விஸ்வகர்மா கைவினைப் பொருட்கள் கண்காட்சி தொடக்க விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று நடைபெற்றது. அரசு நடுநிலைப்பள்ளி விளையாட்டு தின விழாவில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு அனிபால் கென்னடி எம்எல்ஏ பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி புதிய பஸ் நிலையம் எதிரில் உள்ள சரஸ்வதி கலைக்கூட்ட அரங்கில் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி அமைப்பின் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில குழு தோழர்கள் அமைப்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் சித்தர் பீடர் கும்பாபிஷேகம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் இன்று முதல் யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் முதல்வர் கோப்பைக்கான 17வது மாநில அளவிலான கேரம் போட்டி இன்று தொடங்கியது. இதில் 700க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். மத்திய அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை, புதுச்சேரி தொழில் மற்றும் வர்த்தகத்துறை, மாவட்ட தொழில் மையம் ஆகியவை இணைந்து நடத்தும் பாரத பிரதமரின் விஸ்வகர்மா கைவினைப் பொருட்கள் கண்காட்சி தொடக்க விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் குத்து விளக்கேற்றி கண்காட்சியை தொடக்கி வைத்தார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், மாண்புமிகு உள்துறை தொழில்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் டாக்டர் சரத் சவுகான், தொழில்துறை செயலாளர் ஜவஹர், MSM அமைச்சக விஸ்வகர்மா திட்ட இயக்குனர் டாக்டர் ரமேஷ் யாதவ் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர். துணைநிலை ஆளுநர் அரங்குகளை பார்வையிட்டார். கண்காட்சியில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த கைவினை கலைஞர்கள் மற்றும் விஸ்வகர்மா தொழிலாளர்களின் கைவினை பொருட்கள் காட்சி மற்றும் விற்பனை வைக்கப்பட்டு இருந்தன. 160 அரங்குகள் அமைக்கப்பட்டு இருந்தன. மேலும் பாரத பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் கலைஞர்கள் பதிவு செய்து கொள்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருந்தது. அரசு நடுநிலைப்பள்ளி விளையாட்டு தின விழாவில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு அனிபால் கென்னடி எம்எல்ஏ பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் உள்ள தாவிதுப்பேட்டை காமராஜர் அரசு நடுநிலைப் பள்ளியில் வெள்ளிக்கிழமையன்று விளையாட்டு தின விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு அனிபால் கென்னடி அவர்கள் கலந்து கொண்டு பள்ளியில் நடைபெற்ற ஓட்டப்பந்தயம், வாத்து நடை ஓட்டம், சாக்கு அணிந்து ஓடுதல், லெமன் அண்ட் ஸ்பூன், பலூன் ஊதி வெடித்தல், இசை நாற்காலி மற்றும் நீர் நிரப்பும் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசினை வழங்கி வாழ்த்தினார். விழாவிற்கு பொறுப்பாசிரியர் வி வசுதா தலைமை தாங்கினார். ஆசிரியர் ரா ஆனந்தராஜ் வரவேற்புரை வழங்கினார். முடிவில் ஆசிரியை மனோரஞ்சிதம் நன்றி உரை வழங்கினார். உடன் மாநில ஆதிதிராவிட துணை அமைப்பாளர் தங்கவேல், மாநில பிரதிநிதி கணேசன், மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் சந்துரு, காலப்பன், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி புதிய பஸ் நிலையம் எதிரில் உள்ள சரஸ்வதி கலைக்கூட்ட அரங்கில் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி அமைப்பின் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில குழு தோழர்கள் அமைப்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தோழர் ஆர் ரஞ்சித்குமார் தலைமை தாங்கினார். தோழர் ஏ ஆரோக்கியம் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் எம் ராஜா என்ற ஆசிர்வாதம் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார். நிறைவாக மகிழா அமைப்பினர் தோழர் தனலட்சுமி நன்றியுரை கூறினார். தீர்மானங்கள்: புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் மனோஜ் பட்டாச்சாரி பிரேமச்சந்திரன் MP ஆகியோரின் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திற்கு முற்றிலும் மாறுபட்ட நிலையில் செயல்படுகின்ற காரணத்தினால் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, மதுரை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியிலும் RSP கட்சியை கூண்டோடு கலைத்து புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியை தமிழ்நாடு அமைப்பில் இணைத்து கொண்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சேலம், தர்மபுரி, திண்டுக்கல் மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் இம்மாநில குழுவில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட குழு தோழர்கள், புதுச்சேரி மாநில தோழர்கள் தங்கள் மாவட்டங்களில் மே 1 தேதிக்குள் கிளை, ஒன்றியம், மாவட்ட மாநாடுகளை நடத்தி முடிக்க வேண்டுமென்று தீர்மானிக்கப்பட்டது. புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி தமிழ்நாடு என்ற நமது கட்சியின் மீதும் நம்மீதும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை பத்திரிகை வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் அவதூறாக பரப்பி வருகின்ற RSP கட்சியின் தோழர்கள் பணத்தை கொள்ளையடித்த நபரும் CBI கட்சியிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு UCBI கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு மீண்டும் பதவிக்காக CBI கட்சிக்கு தாவிய நிலையில் அங்கிருந்து அக்கட்சியின் தலைமை மற்றும் தோழர்களால்
பிரட்டி அடிக்கப்பட்ட நிலையில் ஆர்எஸ்பி கட்சி தலைமையிடம் பதவிக்காக லட்சக்கணக்கில் லஞ்சம் கொடுத்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திற்கு முற்றிலும் மாறுபட்ட நிலையில் தன்னை இணைத்துக் கொண்ட உடனே மாநில செயலாளர் பதவி பெற்ற சேலம் மாவட்டத்தை சார்ந்த ஜீவானந்தத்தை மக்கள் மத்தியிலும் பொது வெளியிலும் விரட்டியடிக்கும் விதமாக பொது கூட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்துவது என வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 6 தொகுதிகளிலும் புதுச்சேரியில் 2 தொகுதிகளிலும் மற்ற இடங்களில் கொள்ளை ரீதியான கூட்டணி அமைத்து மண்வெட்டி சவுல் சின்னத்தில் போட்டியிடுவது என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் சித்தர் பீடர் கும்பாபிஷேகம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் இன்று முதல் யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. புதுச்சேரி பாக்குமுடியான்பட்டு ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு பொன்னியம்மன் மற்றும் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயங்கள் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம் மற்றும் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் சித்தர்பீடம் ஆலயத்தின் ஜீர்ணோத்தாரண நூதன ராஜகும்ப அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக கடந்த 26ஆம் தேதி கிராம தேவதை வழிபாடு மற்றும் கருவடிக்குப்பம் கன்னிமார் ஓடையில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து செல்வ விநாயகர் ஆலயத்தில் கணபதி ஹோமத்துடன் பூஜை தொடங்கியது. கடந்த 6 தினங்களாக நடைபெற்று வந்த பல்வேறு அபிஷேக ஆராதனைகளுடன் மங்கள இசையுடன் இன்று முதல் யாகசாலை பூஜை தொடங்கியது. இதில் அங்குர பாரணம், ராசபந்தனம், கலாகர்ஷனம் ஆகியவை முதல் கால யாகசாலை பூஜையாக இன்று தொடங்கியது. இதில் கும்பாபிஷேக விழா குழு கமிட்டியினர், ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் முதல்வர் கோப்பைக்கான 17வது மாநில அளவிலான கேரம் போட்டி இன்று தொடங்கியது. இதில் 700க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் முதல்வர் கோப்பைக்கான 17வது புதுச்சேரி மாநில அளவிலான கேரம் போட்டி இன்று ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் தொடங்கியது. போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி மாநில சட்ட ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, இசை இயக்குனர் அம்ரீஷ், அரியூர் ஸ்ரீ விவேகானந்தா இன்ஜினியரிங் கல்லூரி முதல்வர் பிரதீப் தேவநேயன், பாண்டிச்சேரி ஸ்போர்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவர் வளவன், புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர் ஜெயச்சந்திரன், சினிமா துறையை சேர்ந்த குமரன், HRC கேரம் புதுச்சேரி அகாடமி சேர்மன் தண்டபாணி, துறை சேர்மன் கோகுலராஜ், HRC புதுச்சேரி கேரம் அகாடமி தலைவர் நடராஜன் என்கின்ற சின்ன தம்பி, துணை சேர்மன் ராஜசேகர், செயலர் சதீஷ் என்கின்ற சந்தோஷ், இணை செயலர்கள் முனியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கேரம் போட்டியை குத்து விளக்கேற்றி தொடக்கி வைத்தனர். இந்த போட்டியில் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். இன்று தொடங்கிய இந்த போட்டி 3 நாட்கள் நடைபெறுகிறது. தொடர்ந்து இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இந்த கேரம் போட்டியில் ஏராளமான பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குருவின் 64வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி வன்னியர் சங்கம் சார்பில் அவரது உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு புதுச்சேரி வன்னியர் சங்கம் சார்பில் காடுவெட்டி குருவின் 64வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி கவுண்டர்பாளையம் வன்னியர் சங்க அலுவலகத்தில் இன்று கொண்டாடப்பட்டது. சங்கத்தின் கௌரவ தலைவர் துரை ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பாமக மாநில அமைப்பாளர் கணபதி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காடுவெட்டி குருவின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதில் 100க்கும் மேற்பட்ட வன்னியர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு வீர முழக்கங்களை எழுப்பி காடுவெட்டி குருவின் படத்திற்கு மரியாதை செலுத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் தொடர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதிய மாநில வன்னியர் சங்க தலைவர் மதியழகன், துணை அமைப்பாளர் வடிவேலு உள்ளிட்ட வன்னியர் சங்க பொறுப்பாளர்கள், பாமக மாநில மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், மகளிர் அணியினர், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் MTR ராமச்சந்திரனின் 96வது பிறந்தநாளை முன்னிட்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் MTR என்று அழைக்கப்படும் MTR ராமச்சந்திரனின் 91வது பிறந்தநாள் விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது.
இதனை ஒட்டி பழைய பேருந்து நிலையம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்டிஆர் ராமச்சந்திரன் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி நிகழ்வு நடைபெற்றது. இதில் தொழிலதிபர் டி.சி. மோகன்ராம் கலந்து கொண்டு எம்டிஆரின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனையடுத்து சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவச உணவும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகரின் பிரைவேட் செக்ரட்டரி கிருஷ்ணமூர்த்தி, நிர்வாகிகள் வெங்கடகிருஷ்ணன், கிருஷ்ண ராஜேந்திரன் மற்றும் முன்னாள் சட்டப்பேரவை ஊழியர்கள், எம்டிஆர் ராமச்சந்திரனின் உண்மை விசுவாசிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாஜக மாநில முக்கிய நிர்வாகியும் இன்டர்நேஷனல் சீரடி சாய்பாபா பக்தர்கள் அறக்கட்டளை நிறுவன தலைவருமான டாக்டர் சாய் சுதாகர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் அபிஷேகம் ஆராதனை செய்து கிரிவலப்பாதை செங்கம் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் ஆலய மண்டபத்தில் கிரிவலப்பாதையில் நடக்கும் 500 சிவ சாதுக்கள் மற்றும் சிவனடியார்களுக்கு அறுசுவை சமபந்தி போஜனம் பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணியளவில் வழங்கப்படுகிறது. 500 சாதுக்களுக்கு அன்னதானம் வழங்கும் அனுமதி சீட்டு வழங்கும் விழாவினை புதுச்சேரி மாண்புமிகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் இன்று துவக்கி வைத்தார். அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி 2ஆம் தேதி பிறந்தநாள் விழா காணும் மக்கள் சேவகர் டாக்டர் சாய் சுதாகர் அவர்களை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் சாய் சுதாகர் அவர்களை வாழ்த்தி ஆசி வழங்கினார். வருகின்ற பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி சிவ சாதக்களுக்கு சமபந்தி மற்றும் தட்சணை அளித்து அன்னதான விழாவினை துவக்கி வைக்க திரைப்பட புகழ் சமூக சேவகருமான திருமிகு அம்சவர்தன் மற்றும் வி.பி. ராமலிங்கம் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ வர்மா மருத்துவமனை குழு தலைவர் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். ஆன்மீக அன்பர்களையும் சாய் சுதாகர் அவர்கள் நண்பர்களையும் விழாவிற்கு வருகை புரிந்த அண்ணாமலையாரின் அருளை பெற இன்டர்நேஷனல் சீரடி சாய்பாபா பக்தர்கள் அறக்கட்டளை சார்பாக கேட்டுக்கொள்கிறார்கள். மத்திய அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை, புதுச்சேரி தொழில் மற்றும் வர்த்தகத்துறை, மாவட்ட தொழில் மையம் ஆகியவை இணைந்து நடத்தும் பாரத பிரதமரின் விஸ்வகர்மா கைவினைப் பொருட்கள் கண்காட்சி தொடக்க விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று நடைபெற்றது. அரசு நடுநிலைப்பள்ளி விளையாட்டு தின விழாவில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு அனிபால் கென்னடி எம்எல்ஏ பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி புதிய பஸ் நிலையம் எதிரில் உள்ள சரஸ்வதி கலைக்கூட்ட அரங்கில் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி அமைப்பின் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில குழு தோழர்கள் அமைப்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் சித்தர் பீடர் கும்பாபிஷேகம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் இன்று முதல் யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் முதல்வர் கோப்பைக்கான 17வது மாநில அளவிலான கேரம் போட்டி இன்று தொடங்கியது. இதில் 700க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடி வருகின்றனர்.